டிவிகே காய்ஸ் அசம்பிள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எத்தனை பேருக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு, ஒரு ஃபீல், ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் எனக்கு வேற லெவலில் வைபாக இருந்தது. மொத்தத்தில் கேட்க மட்டும் பேச மாட்டேன், மற்றது எல்லாத்தையுமே பேசுவேன். நாட்டு நடப்பு சேர்த்து பேசணுங்க, அப்பதான் நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். 48 மணி நேரம் 2 நாள் ஒர்க், ஹெவி டயர்ட். ஸோ கண்டிப்பாக ஏதாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டோம். அது பேக் டு பேக் அர்ஜுன் படம் வேற லெவலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த சம்பவமே நடந்தது. சரி படம் முடிஞ்சிருச்சு, அப்படியே வெளியே ஒரு டீயை போட்டு வேலையை பார்ப்பேன். நாளைக்கு கேக் டெலிவரி இருக்குன்னு போனால் நைட்டு 12 மணிக்கு இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு செம ஃபீலுங்க. 65 வருஷமா ஒருத்தரோட ஃபோட்டோ இருந்த இடத்துல சடனாக இது வரும்போது ஏதோ ஒரு என்ன தெரியலிங்க. நீ என்டிகே தானே, எப்படி டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்றதெல்லாம் கிடையாது. நல்ல விஷயத்த யார் பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவர் இந்த அளவுக்கு பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கல. பட் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம பசங்க தயவு செஞ்சு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. என்டிகேவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்த யார் பண்ணாலும் பாராட்டுவோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுட்டு நம்ம ஃபேமிலிக்கான ஆர்டர்ஸை ரெடி பண்றதுக்கு களத்தில் இறங்கிட்டோம். சூப்பராக வந்திருந்தது கேக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் ராவும் பகலும் ஒர்க் பண்ணதில் செம பாசிட்டிவோட ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுருங்க. நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக நாமளும் கேக்கை முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் பாய்.